அட்டாக் பண்றது வெயிட் பண்றாங்க எல்லாம். எடுத்து சாப்பிடு, கை தொடக்கூடாது. சாப்பிடு. எல்லாம் இதுக்கே ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. வேணா வேணா குழந்தை பாருங்க. என்ன என்ன ஆகுது? இது வந்து அமைதியாக சாப்பிடுவாங்க, சண்டை போடாது. அவன் துடிச்சிருக்கியா, அவங்க கையில் ஊற்ற மாட்டாங்க, பாயிட்டு விடுவாங்க, அப்படியே இழுத்துட்டு போகிறது. ஓ பிளான் பண்ணி என் கஸ்டமரை நீ பிடிக்கிறியா? மூக்கிலெல்லாம் கிராச்சஸ் ரொம்ப அதிகம். எங்கேயும் ஒரு சண்டை போட்டுருக்கு. அந்த பக்கம் பாவம் கொஞ்சம் உள்பா இதா எப்படிங்க குப்பையெல்லாம் இல்லாமல் கரெக்டாக பொறுக்கி எடுத்துருது? எவ்வளோதான் பூமியில் இருந்தாலும் தங்கத்தை மட்டும் எடுக்கிறாங்க இல்லையா, கடுகாலும் கடுகாலம். முதல்ல உங்களுக்கு போல எங்களுக்கு வால் இருந்தது. அவங்க இப்போ தான் கொஞ்சம் இறங்கிடலாம். என்ன உட்காரலையா? குரங்கு தாண்டி இறங்கிடலாம், கொஞ்சம் இறங்கிடலாம். ஒருத்தர் நாய் அவ்வளோ மெயின்டைன் பண்ணி நானும் தொடக்கூடாதுன்னு பார்க்குறேன். அந்த ரொம்ப ஓவர் இல்லையா அது? பொறுக்கி சாப்பிடு நக்காத, பொறுக்கி சாப்பிடு நக்காதன்னு. அவங்க என்ன தெரியுமா, குட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, மூட்டையாக எடுத்துக்கிட்டு போயிடணும். இது அப்போ இருந்து சாப்பிட்டுட்டே இருக்குது, எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுச்சு. ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. முன்னோட சின்ன பசங்க என்ன பண்ணுறது? என்ன பைரவா இங்கே வேணா இருக்கு? பைரவா பிஸ்கட் தேவை. இங்கே 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 ரொம்ப மோசம். பைரவருக்கு போடலையே? பைரவருக்கு சாப்பிட மாட்டேன், பிஸ்கட் தான் சாப்பிடுவேன். தலையெல்லாம் சீவிட்டு வருவாங்க. அப்படி அங்கே வருங்க டெய்லியும் குடிச்சிட்டு பட்டாசுன்னு வருவாங்க. ஆமாம், ஒரு பேர் இது ரெண்டு மாதிரி வரும், ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதிரி குடிப்பாரு. ஃபுல்லு ஆரஞ்சு இருக்கு மேலே. இப்போ நடந்து வரட்டும், ரொம்ப முடியல அவங்களால. சூரியனை எங்கே வந்துருக்கு பாருங்க. அது மேலே பார்த்துருவோம், செம்மையாக இருக்கும். மேலே பார்த்தா மேலே மேலே போயிட்டு நைட்டு தங்கினாங்க. 7 ஆயிருக்குங்க மணி. எப்போ? இப்போ தெரியல, 6 ஆயிடுச்சு. இது கொஞ்சம் போட்டுட்டு கிடையாது. என்ன ஓன்னா என்ன பண்ணும்? 6:30 இல்லை, கையில் ஒன்றும் கிடையாது. தொடக்கூடாது, எந்த ஜீவராசியும் தொடக்கூடாது. என்ன வந்துருமா பாருண்டா, இதோ எதுவுமே கிடையாது. அவர் தூக்கிட்டு பாருன்னு பாரு, அவனுக்கு தெரியுதா ஐயா? இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க இருக்குது, அதனால கொஞ்சம் இது அவங்க பிஸ்கட் கொண்டு வந்துருக்காங்க. இது பிஸ்கட் கூட விடாதுங்க, எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறாங்க.
வரல நக்கக்கூடாது. கால் கட்ட வரல. நாயும் பார்த்தீங்கன்னா வந்து கால் கட்ட வரல தான் கரெக்டாக வச்சு வச்சுருவாங்க. நம்ம வீட்டில் இது நாயெல்லாம் அதுவும் பண்ணுவாங்க. இல்லை, அது எனர்ஜி யாருக்கிட்ட இருக்கோ, இந்த பிரபஞ்சத்தில் எனர்ஜி யாருக்கிட்ட இருக்கோ அது தெரியும். ஒரு 3 மாதம் தேவையானது ஒரு செகண்டில் எடுத்துரும். அந்த கால் கட்ட வரலேருந்து அப்படின்னு போச்சு. எங்கே இருக்குது? பெருசா சின்னதாயா? பெருசா சின்னதா? கட்ட வரல் தான். இந்த கையை காட்டிட்டேன், இப்போ அந்த கையை காட்டினது எவ்வளோ தேடல் பாருங்க. அந்த கையை காட்டு, அப்போதான் அது போகும். இல்லைன்னா அது போகும். இந்த கையில் போட்டு இந்த கையை கட்டுறீங்க. இதுக்கு 2 இந்த பக்கம் போட்டுட்டு மீது அங்கே போட்டுருந்தோம். ஸ்டோரேஜ் எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணி பாருங்க. குடோன்ல கேளுங்க, அங்கே இருக்குதாங்க. மொத்தம் அவுத்து போட்டு நின்றுவாங்க. இது வீட்டுக்காரம்மா பார்க்குற மாதிரி இல்லை? வசதிக்கு வச்சிருக்கிறியா, அங்கே வச்சுக்கிறியா, எல்லாரையும் செக் பண்ணுற மாதிரி பாருங்க. அவர் ரொம்ப எளிமையாக இருப்பார். ரொம்ப அடி வாங்கிட்டார். ப்ராக்டிஸ் போதும். கூடுவா இல்லப்பா. இந்த மலை ஏறி இறங்கிட்டான்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. இல்லை, அவரெல்லாம் மேல் போயிட்டாரா? யார் போயிருக்குது? ரமேஷ் ஐயா போயினாரு. ரமேஷ், சுனில், சதீஷ், சரி, அங்கெல்லாம் வரலாம் இல்லையா? ஸ்வேதா பஸ் இப்படி உள்ள எங்கன்னா போயிட்டு வச்சுக்க என்ன பண்ணுவேன்? ஆமாம், கூட இருக்கணும் இல்லையா? ஸ்வேதம்மா முன்னாடி இருக்கு. அப்படியா? சரி, எங்களை முன்னாடி போயிட்டானா பரவாயில்ல. 3 பேர் கீழே இருக்காங்க. இல்லையா, 5-6 பேர் இருக்கு. 6 பேர் மாதிரி இருக்காங்க. நீங்கள் அந்த எல்லோ கலர் பையங்க இதான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். என்னால் பாதுகாக்க முடியல. ஆமாம், ஜம்ப் பண்ணி எழுதுருவாங்க. ஒன்று வந்து பார்த்துட்டு இது என்ன பக்ஷி? ஆனால் எல்லாருக்கும் கடைசியாக ஒருத்தர் ஸ்லோவாக வரான்னு நினைக்கிறேன். யாரும் தெரியலையே.